இன்னைக்கு நம்ம பிரான்ஸ்னு சொல்றாங்க இந்த பகுதி 1518 ரோமனோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்குமே ஒரே மர்மமாவே இருக்கு. அது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, பல கொஸ்டின்கள் இன்னைக்கு வரைக்குமே அரசியல் ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. அப்படி என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு காலையில திடீர்னு ஒரு கதவை திறந்துட்டு உள்ள ஒரு பெண்மணி நடு வீதியில திடீர்னு நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுல ஏதோ சந்தோஷத்துல வெளியே வந்து டான்ஸ் ஆடி வெளிக்காட்டுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு எந்த பண்டிகையும் கிடையாது, எந்த விசேஷமும் கிடையாதுங்க. ஆனா இந்த பெண்மணியோட நடனம் சில பேருக்கு பிடிச்சி போய் ரசிக்கிறாங்க. சில பேர் அப்படியே கொஞ்சம் நடந்து அப்படியே அதை கடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா சில பேருக்கு ஒரு விதத்துல ஒரு பயம் வருது. ஏன்னா அவங்க ஆட ஆரம்பிச்சு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லைங்க, மதியானம் வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்காங்க. டயர்டா வராங்க, அவங்களோட ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி வேர்த்தனையா கொட்டுது, அவங்க மயங்கி விழுந்துருவாங்க, பயப்படுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையாகும். இதை பார்த்த அந்த நபர்களுக்கு எல்லாம் அவங்கள போய் நீங்க ஆடாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட கட்டுப்படுத்த முடியாம ஆடிக்கிட்டே இருக்காங்க. இது இங்க மட்டும் நடக்குங்க. அந்த பீரியட்ல அங்க இருந்த பல பகுதிகளில் இதே மாதிரி நிறைய பேர் நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஜூலையோட தொடக்கத்துல ஆரம்பிச்ச இந்த டான்ஸ் ஜூலையோட எண்டுக்குள்ள 400க்கும் மேற்பட்டோர் இந்த ஊர்ல இருந்த எல்லா பகுதிகளும் நதியோரத்துல இருந்த அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் நிறைய பேர் நடனம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் அங்க இருந்த பெரிய பெரிய சர்ச்சில் இருந்தவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குன்னா கண்டிப்பா இது ஒரு சாபம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த டான்ஸ் முழுசா ஆடி முடிச்சாதான் இவங்க இந்த சாபத்துல இருந்தே வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். இதனால அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கான பிரத்யேக மேடைகள் உருவாக்கி அவங்க டான்ஸ் ஆட சொல்றாங்க. முழுசா ஆடி அவங்க நிறுத்துவாங்க நினைக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுதுங்க. சில பேர் என்ன நினைச்சிட்டாங்க, நம்மளும் ஏதோ பாவம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைப்பிலேயே சில பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதன் மேடையில போய் ஆட ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இந்த கூட்டங்கள் அதிகமாகுது. டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறது நிறுத்தவும் படல. நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்காங்க. சில பேருக்கு கால்லாம் வீங்கி போய் சில பேரால மூச்சு விட முடியாம இறந்தே போறாங்கன்னே சொல்லுவோம். சில பேர் இதய துடிப்பு அதிகரிச்சு குறிப்பிட்ட பீரியட்ல ஹார்ட் அட்டாக்கே வந்து இறந்து போறாங்கன்னா பாருங்க. 100க்கும் மேற்பட்டு இறந்து போறாங்க. என்னென்ன செய்யறதுனே தெரியாம அரசாங்கங்களே கதறிய ஒரு காலகட்டமே சொல்லுவோம். ஆனா ஒரு மாதம் கடந்து சில வாரங்களுக்கு பிறகு திடீர்னு இதோட வீரியம் குறையுது. திடீர்னு சில பேர் என்ன சொன்னாங்க, இதுக்கடுத்து சில பேர் சர்ச்சில் போய் கடவுள் முன்னாடி எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த நடனம் ஆடினோம்னா விழுந்ததாகும். அதனால சில பேர் ரெக்கவர் ஆனதில்ல, கடவுள் தான் இதுல இருந்து ரெக்கவர் பண்ணாங்க சில பேர் சொல்லப்படுது. சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காவே ரெக்கவர் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே இது ஒரு புதிராவே இருக்கு. சில அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, அங்க இருந்த சில பூஞ்சை வகையான உணவுகளை அவங்க சாப்பிட்டுருப்பாங்க. அதோட எஃபெக்ட் தான் இவங்களுக்கு நடனம் ஆடுற ஒரு விதமான ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. எல்லாருமே எப்படி ஒரே நாள்ல சாப்பிட்டுருப்பாங்க, அன்னைக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கொஸ்டின் ஆகுது. சில பேர் இது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இப்போ மாப் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் அடிச்சு கூடவே போய் நிறைய பேர் அடிச்சு நிறைய பெரிய கலவரமாவே மாறாங்க. அது மாதிரி ஒருத்தர் ஆட ஆரம்பிச்சு மீதி பேர் தானாவே ஆட்டோமேட்டிக்கா ஆட ஆரம்பிச்சாங்க. இது சைக்காலஜிக்கல் எஃபெக்டா இருக்கலாமோ அப்படியே கேள்வி வருது. ஆனா இதுதான் இதுக்கான விளக்கம். அறிவியல் ரீதியாகவும் சரி வேற எந்த ரீதியாகவும் இதுக்கான விளக்கங்கள் இது வரைக்குமே மர்மமாவே இருக்குங்க. இந்த மர்மத்தை உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அதனால இன்னைக்கு உங்களுக்கு இதோட டீடைல்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.